Hi friends, welcome TamilTechAcademy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நிறைய நேரத்தில் நம்மளுடைய ஆர்குமெண்ட்ஸ் எத்தனைனே தெரியாமல் இருக்கும். ஸோ அது ஒரு எக்ஸ் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸாக இருக்கும். உதாரணத்துக்கு டிஃபைன் மல்டிப்ளை அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு XY அப்படிங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியும் யூஸ்வலாக ரெண்டு நம்பர்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணுவோன்ட்டு. ஸோ நம்ம அதை கால் பண்ணுறதுக்கு ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய மல்டிப்ளையை இன்னும் நிறைய ஆர்குமெண்ட்ஸோட சப்ளை பண்ணோம்னா எப்படி வேலை செய்யுமா? இல்லை அப்படி தானே? இங்கே உங்களுக்கு ரெட்டில் காட்டுது. இங்கே நம்ம ரெண்டு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். அதற்கு மேற்பட்ட இந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது ஒரு எரர். ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, ஒவ்வொரு தடவையும் எத்தனை நம்பர் இப்போ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பேராமீட்டர் ரைட் பண்ணணுமா? இல்லை, ஒரி பண்ண தேவையில்லை. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அதற்கு முதல்ல இந்த XY அப்படி ரெண்டுங்கிறத தூக்கிடுவோம். அதற்கு பதிலாக நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ப்ளூரலில் சொல்கிறோம். இந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ். இந்த ஆஸ்ட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு மேஜிக் பண்ணும். ஸோ இந்த ஆஸ்ட்ரிக்ஸ்னால் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடுவோம். இந்த நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது நம்ம திருப்பி ஆஸ்ட்ரிக்ஸ் போட தேவையில்லை. ஸோ இந்த ஆர்குமெண்ட் என்னென்ன பாஸ் பண்ணுறோமோ அது அனைத்துமே இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேரந்தசிஸ்குள்ளே 2 3 4 5 அப்படிங்கிற அனைத்துமே இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ராக்கெட்குள்ளே 2 3 4 5 இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் என்ன நம்ம பார்த்துருப்போம், லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது 2 3 4 5 அப்படிங்கிறத நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் மூலமாக. ஆனால் இதில் ப்ராக்கெட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அப்புறமா பார்ப்போம். ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 2 3 4 5 ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஆனால் இந்த பேரந்தசிஸில் உள்ளது டப்பிள் ஆர் டியூப்பிள் டூப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டப்பிள்னு சொல்லுவேன். ஸோ டப்பிளில் வச்சுருக்கிற அந்த வேல்யூஸை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. அதை ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமானது. அதை பற்றி டீட்டெயில்டாக அப்புறமா பார்ப்போம். ஆனால் இப்போ என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்பிள்ஸும் லிஸ்ட் மாதிரியே இட்டரபிள். அதாவது நம்ம அது உள்ளே லூப் பண்ணி அதுக்கு நம்ம தேவையான வேல்யூஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஸோ ஃபார் நம்பர் இன் நம்பர்ஸ் பிரிண்ட் நம்பர், இதை இப்போ ரன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெர்மினலில் 2 3 4 5 அப்படிங்கிற அந்த டப்பிளில் இருந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஒவ்வொரு நம்பரும் வெளியில் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லா எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. இந்த கோடை கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிட்டா நம்ம எழுத நினைக்கிற அந்த மல்டிப்ளை ஃபங்க்ஷனை எழுதிடலாம். அதற்கு முதல்ல டோட்டல் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ண போகிறோம். அதில் ஒவ்வொரு நம்பரையும் டைம்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் டோட்டல் டைம்ஸ் நம்பர் அப்படின்ட்டு ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு புது நம்பர் வரும்போது அந்த டோட்டல் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம 1 வச்சுருக்கோம். ஸோ 1ல் ஃபஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா 2. ஸோ 1 டைம்ஸ் 2 டோட்டல் 2 ஆகிடும். இந்த டோட்டல் நம்ம முன்னாடி ஸ்டோர் பண்ணது 2 தான் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த 2 அடுத்த நம்பர் 3. ஸோ 2 டைம்ஸ் 3 6. இப்போ அந்த டோட்டல் திருப்பி ரீசெட் ஆகிடுச்சு, 6 ஆகிடுச்சு. 6 டைம்ஸ் 4 24. அதே மாதிரி லாஸ்ட்டு 24 டைம்ஸ் 5 120 வரும். ஸோ அதே நேரத்தில் நம்ம முன்னாடி இந்த கோட்லாம் எப்படி இன்னும் ஷார்ட்டர் எஃபிஷியண்ட்டாக எழுதுறதுன்னு பார்க்கும்போது இந்த டோட்டல் அப்படிங்கிற வேரியபிளை டைம்ஸ் ஈக்குவல் டு நம்பர். ஸோ இங்கே லைன் 4ல் உள்ள கோடும் லைன் 5ல் உள்ள கோடும் எக்ஸாக்டாக சேம் தான். ஆனால் இது இஸ் மோர் ஷார்ட்டர் அண்ட் எஃபிஷியன்ட்டு, க்ளீனான கோடாக தெரியும். ஸோ அதனால் நான் லைன் 4 ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இதுதான் எனக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் என்னான்ட்டு பார்த்துருவோம்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவுட்புட் வந்து 120. ஓகேவா? தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.